ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். மாநில ஆளுநர் ஆவதற்கு நிறைவடைந்திருக்க வேண்டிய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மாநில முதலமைச்சருக்கு 25 வயசும், மாநில சட்டமேலவை உறுப்பினருக்கு 30 வயசும், குடியரசுத் தலைவருக்கு 35 வயசும், பிரதமருக்கு 25 வயசும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதை தான் இந்த இடத்துல இமேஜும் செட் பண்ணியிருப்போம். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கிட்டு ஸ்டேட்டில் வச்சுக்கோங்க, இங்கிட்டு சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. இங்கே சென்ட்ரலில் வந்து பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவரும், இங்கே ஸ்டேட்டில் கவர்னரும் ஒரே சேம் ஏஜ் கேட்டகரி, 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே ஸ்டேட்டில் வந்து சிஎம்மாக இருக்கட்டும், அங்கே சென்ட்ரலில் வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆகும். இங்கே வந்து 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆனால் போதும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு குழப்பமாகாது. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் 35, பிரைம் மினிஸ்டருக்கும் சிஎமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 1 தான் வரும். சரிங்களா? இது யாருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா, அன்றைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான ஆட்சியில் மே 14 1986 தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நாடாளுமன்ற ஒப்புதலுடன் சட்ட மேலவை நீக்கம் 1986 அந்த சட்டம் போட்டு இந்த நடவடிக்கையை ஃபுல்ஃபில்லாக கொண்டு வந்திருப்பாங்க. ஃபைனலாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை கலைக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 நவம்பர் 1 தான் ஆன்சர். இது யாருடைய ஆட்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சார் அவர்களோட தான். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.